ஆத்தா, என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயா, எல்லார் ஜாதகத்தையும் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது தெரியுது ஆத்தா, இப்ப எதுக்கு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்க? அது நீரு யாத்தே பேத்திக்கண்ணு வந்துட்டியாத்தே. நீ ஒரு நாள் இல்லைன்னா வீடு வெறிச்சோடி கிடக்கு. வந்துட்டேன் பாட்டி. பாடா தாயி வா. ஐயா கருப்பா, என்ன ஆத்தாய்? நம்ம ஊர் அம்மன் கோயிலுக்கு நீ எதுவும் நேர்த்தி கடன் போட்டிருக்கியா? நம்ம ஊர்ல இருக்கிற அம்மன் கோயிலுக்கா? இல்லையே. இல்லையா? நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. ஏதாவது போட்டு மறந்து போய் விட்டு போச்சா என்னன்னு? இல்ல ஆத்தாய், அப்படி எதுவும் எனக்கு ஞாபகம் இல்ல. ஐயா, இப்ப ஜோசியர் ஐயா என்ன சொல்றாருன்னா, ஏதோ ஒரு நேர்த்தி கடன் போட்டு விட்டு போச்சான். அதனால குடும்பத்தோட போய் பொங்க வச்சு ஆத்தாளுக்கு பட்டு கட்டி படையல் போட்டுட்டு வந்தா எல்லாம் சரியா போகும்னு சொல்றாரு. யாரு இவரா? ஆமையா. குமார் ஐஸ்வர்யா கல்யாணத்துல பிரச்சனை பண்ணது யாருங்கிறது உனக்கு மறந்து போச்சு என்ன? ஐயா கருப்பா, என்ன கல்யாணம்னு ஒண்ணு நடக்கிறப்ப பொண்ணு வீட்டை பத்தி மாப்பிள்ளை வீட்லயும், மாப்பிள்ளை வீட்டை பத்தி பொண்ணு வீட்லயும் கொஞ்சம் கூட்டி சொல்றது தரகருங்களோட வழக்கம். 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணலான்னு பெரியவங்க சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்கல்ல. அதனால தரகருங்க நாங்க எப்பவுமே இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறது தான். குறைச்சு சொல்ல மாட்டோம், யார் குடும்பத்தையும் கெடுக்கணும்னு நினைக்க மாட்டோம். கூட்டி சொல்லி தான் கல்யாணத்தை முடிச்சு வைக்க பார்ப்போம். என்னத்தையாவது கதையை அடிச்சு விடுங்க. ஐயா, நான் நினைச்சிருந்தா குமார பத்தி இல்லாததும் பொல்லாததும் சொல்லி ஒண்ணுக்கு உதவாத பையன் அப்படி இப்படின்னு சொல்லி அவனுக்கு கல்யாணமே நடக்க விடாம பண்ணி இருந்திருக்கலாம் இல்லையா? ஆனா குமார பத்தி நல்ல விதமா எடுத்து சொல்லி தானே கல்யாணம் முடிச்சு வச்சேன். பையனும் நல்ல பையன் தான். என்ன மனம் இருந்தது, நான் அதை சொந்த வீடுன்னு சொன்னேன். ஆனாலும் நான் சொன்னது இந்த இப்ப உண்மையாக போகுது இல்ல. நாளைக்கு பத்திரப்பதிவு வச்சிருக்கான்ல, அப்ப சொந்த வீட்டுக்காரன் தானே. என்ன கொஞ்சம் லேட்டா நடந்திருக்கு, அவ்வளவுதானே. அதே மாதிரி குமாரு உங்க கடையில பெரிய உத்தியோகத்துல இருக்கான். நான் என்ன சொல்லிட்டேன், கடையே அவங்களோடதுன்னு சொல்லிட்டேன். அதுவும் கூடிய சீக்கிரம் நடந்துருமியா. குமார் மனசு வச்சா சொந்தமா அதே மாதிரி ஒரு கடையும் வாங்கி நல்லபடியா நடத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நடக்க இருக்கிற கல்யாணத்தை ஒரு பொய்ய சொல்லி கெடுத்து விடுறது ஐயா தப்பு. 1-2 விஷயத்த கூட்டி சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுல என்ன தப்பு? பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்ல வியாக்கியானம் பேசுங்க. இப்ப 2 பேரும் எப்படி இருக்காங்க? நல்லாவா இருக்காங்க? சந்தோஷமாவா இருக்காங்க? என்னத்தையாவது பேசிட்டு இருக்காதீங்கய்யா. சரியா, கல்யாண விஷயம்னு வந்துட்டா இந்த மாதிரி எல்லாம் பண்றது தரகருங்களோட வழக்கம். அதை விட்டு தள்ளு. ஆனா ஜோசியம் ஜாதகம்னு வந்துட்டா நான் போய் சொல்ல மாட்டேன். அவங்க ஜாதகத்துல என்ன காட்டி கொடுக்குதோ அதைத்தான் சொல்லுவேன். அதைத்தான் இப்பயும் சொல்றேன். நான் அடிச்சு சொல்லுவேன் உனக்கு 2 தாரம்னு. ஐயா, குடும்பத்துல குட்டையை குழப்பி விட்டு போயிடாதீங்க. இல்ல கோமதி அம்மா, அந்த மாதிரி எல்லாம் போய் சொல்ல மாட்டேன். பெரியம்மா. ஐயா கருப்பா, மலர் பிள்ளை வந்துட்டாளா ஐயா? ஆமா பெரியம்மா. இப்பதான் அரவிந்தே வந்து சொன்னா, போய் என்னன்னு பாத்துட்டு வாமா அப்படின்னு. உள்ள ரெஸ்ட் எடுக்கிறாங்க பெரியம்மா. அப்படியா? சரி சரி, அப்படின்னு அப்புறமா பாத்துக்கிறேன். பெரியம்மா, விக்கி ஜாதகத்தையும் அரவிந்தன் ஜாதகத்தையும் கொண்டு வர சொன்னீங்கல்ல, கொண்டு வந்திருக்கேன். கொண்டு வந்திருக்கியா? இந்த இவர்கிட்ட கொடு, பாப்போம் என்ன ஏதுன்னு. இந்தாங்க ஐயா, நல்ல முறையில பார்த்து சொல்லுங்க. என் பிள்ளைக்கு எப்ப கல்யாணம் நடக்கும், பொண்ணு எங்க இருந்து வரும், என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லுங்க. இந்த பாத்துட்டு இருக்கேம்மா, இதை முடிச்சுட்டு சொல்றேன். சரி. ஏத்தா பஞ்சு, இந்த வருஷம் நம்ம ஊர் திருவிழாவுக்கு போயிட்டு வருவோமா? போயிட்டு வருவோம் பெரியம்மா. நீ எதுவும் நேர்த்தி கடன் போட்டிருக்கியாத்தா அங்க? நானா? நான் ஒன்றும் போடலையே பெரியம்மா. ஏன் கேட்குறீங்க? இல்லை கேட்டேன், எதுவும் போட்டிருந்தேனா இந்த வருஷம் கையோட முடிச்சுட்டு வந்துருவோமேன்னு பார்த்தேன். இல்லை இல்லை பெரியம்மா, நான் ஒன்றும் போடலை. சரி. ஐயா, நீ என்ன சொல்ற? இந்த வருஷம் திருவிழாவுக்கு போயிட்டு வருவோமா? நான் மட்டும் சொல்றதுக்கு என்ன இருக்கு? வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டையும் தான் கேட்கணும். முக்கியமா வீட்டுல இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க எல்லார்கிட்டையும் கேட்டுக்கோ. அவங்களுக்கு ஒத்து வந்தா போயிட்டு வருவோம். சரியா, ஐயா வெளியே போயிருக்காரு, வர விட்டு காட்டுட்டு என்ன ஏதுன்னு பேசுவோம். பெரியம்மா, அப்படின்னா கஸ்தூரிக்கு சொல்லி விடணுமா? முதல்ல அண்ணன் வரட்டும், என்னைக்கு காப்பு கட்டுறாங்க என்ன ஏதுன்னு கேட்போம். அந்த தேதி தெரிஞ்சாத்தே நம்ம வீட்டில் இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க கிட்ட கேட்க முடியும். அவர்கிட்ட கேட்டுட்டு கஸ்தூரிக்கு ஒரு போனை போட்டு அவளுக்கு அந்த தேதியெல்லாம் தோதுப்பட்டு வருதா என்னன்னு கேட்போம். அவள் சரின்னு சொன்னான்னா நேரில் போய் முறையாக சொல்லிட்டு வந்துடுவோம். சரிங்க பெரியம்மா. இல்லைன்னா யார் யாருக்கு தோதுப்பட்டு வருதோ அவங்கள மட்டும் கூட்டிகிட்டு போவோம் என்ன. ஆனால் தவறாமல் இந்த வருஷம் போயிட்டு வந்துடணும். சரிங்க பெரியம்மா. ஐயா, நீ இந்த ஐயா சொன்னது எதையும் மனசில் வச்சுக்கிடாத. போய் மலர் பிள்ளைய பாருப்போ. நீ முதல்ல எதுக்கு எடுத்தாலும் ஜாதகத்தை தூக்குறத நிறுத்து. சரியா, சரி போ. என்ன பெரியம்மா, பிள்ளை கோவமா இருக்கான்? ஆமாம், அவனுக்கு நான் ஜாதகத்தை தூக்கினாலே கோவம் வந்துடும். இந்த காலத்து பிள்ளைகளுக்கு அதுல எல்லாம் பெருசா நம்பிக்கை ஒன்றும் இருக்கிறது இல்லை பெரியம்மா, அதான் கோவமா வருது போல. ஆமா அதை சொல்லு. ஐயா, நீங்க பாருங்க மேற்கொண்டு. கர்ம தம்பி ஜாதகத்தையாமா? அதுல சொன்னது போதும், அதான் வேணுங்கிறதெல்லாம் சொல்லிட்டீங்கல்ல.
சரி, இன்னும் அந்த அரவிந்தன் ஜாதகத்தை பாருங்க. அவனுக்கு எங்க இருந்து பொண்ணு வரும் என்ன ஏதுன்னு பாருங்க. அவன் ஒரு கிறுக்கு பிடிச்சாப்புல தான் சுத்தி எடுத்துடுறான். ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாலாவது அடக்க ஒடுக்கமா இருக்கானான்னு பாப்போம். பாருங்க. தம்பி. நீ எதுக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்க விளக்கு வச்ச நேரத்துல? இல்லையா, அழுகலை, சும்மா தான் உட்காந்துருந்தேன். பார்த்தேன், பார்த்துட்டு தான் கேட்குறேன், என்னாச்சு? ஒன்றும் ஆகலப்பா, ஒன்றும் ஆகலை. தம்பி, நீ காலையில இருந்து வீட்டில் ஒரு வாய் தண்ணி கூட குடிக்கலடா. காப்பியும் குடிக்கல, சாப்பிடவும் வரல. ஏதாவது சாப்பிட்டியா? நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். தம்பி, நீ உட்காரு, உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரட்டா? வேண்டாங்க்கா. வேண்டாமா? தம்பி, உன் முகமே வாடி போய் கிடக்கு. எனக்கு தெரிஞ்சு காலையில இருந்து நீ எதுவுமே சாப்பிடலன்னு நினைக்கிறேன். அதை விடு, நீ எதுக்கு அழுதுட்டு இருந்த அதை சொல்லு. தம்பி, இல்லடா, நான் அழலை. உனக்கு ஒரு டீயாவது போட்டு எடுத்துட்டு வரட்டா? வேண்டாங்க்கா. அக்கா கையால எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சிட்டியா? நீ ஏன் ஏதாவது ஒன்று கற்பனை பண்ணிக்காத. என்னைக்குமே நீ இப்படியெல்லாம் இருந்தது இல்லைலடா. தம்பி, அக்கா மேலே கோவப்படாதடா. நீ நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு தான் அக்கா அப்படியெல்லாம் பேசிட்டேன். ஆனால் மலர்கிட்ட நான் இது வரைக்கும் அந்த விஷயத்தை பற்றி நேராக எதுவுமே பேசலை. நான் ஆத்தா கிட்ட பேசினதை கேட்டுட்டு அவளா ஒரு முடிவு எடுத்துட்டா. எனக்காக அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு தாண்டா தம்பி நான் அப்படியெல்லாம் பேசிட்டேன் உங்ககிட்டையும். அவளுக்காகத்தான் என் வீட்டுக்காரர் இப்படி ஒரு வேலை பண்ணிட்டாருங்கிற கோவத்தை அவன் மேலேயும் காட்டிட்டேன். மற்றபடி அவளை எனக்கு பிடிக்கல வைக்கலன்னுலாம் எதுவுமே இல்லைடா. உனக்கு அவளை தான் பிடிச்சிருக்குன்னா எனக்கு அதில் சந்தோஷம்தான். நீ சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தால் போதும்டா தம்பி எனக்கு. ஆனால் நீ மலர் மேலே எவ்வளோ புரிய வச்சிருக்கேன்னு அக்காவுக்கு புரிய வச்சுட்டடா. அவள் இல்லாமல் ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேங்கிற. நான் போய் அவளை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வரேன். நான் எங்கள் வீட்டுக்கு கிளம்பட்டா? மலர் வந்துட்டாங்க. வந்துட்டாளா? எப்போ வந்தா? இப்போதான். நீ போய் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்தியா? இல்லை, அவங்களா தான் வந்தாங்க. சரி, அப்படின்னு நான் போய் பேசுகிறேன். இரு இரு, நீ ஒன்றும் பேச வேண்டாம் இப்போ. ஏன்டா? இப்போ பேச வேண்டாம்னு தான் சொல்கிறேன், அப்புறமா பேசலாம். அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். சரி சரி, ரெஸ்ட் எடுக்கட்டும். தம்பி, நான் எங்கள் வீட்டுக்கு கிளம்புறேன்டா. உன் வீட்டுக்கா? இப்போ வா. ஆமாம். என்னைய கொண்டு போய் விடுறியா? இல்லை வேண்டாம், நீ மலர் கூட இரு. ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறியா? நீ உன் வீட்டுக்கு போறேன்னு சொல்றது சந்தோஷம்தான் எனக்கு. ஆனால் வருத்தப்பட்டுக்கிட்டு இங்கேருந்து போக வேண்டாம். இல்லைடா, வருத்தப்பட்டெல்லாம் போகலை. நான் இருக்க வேண்டிய இடம் அதுதானே, அதான் போகிறேன். அப்படின்னா இப்போ போக வேண்டாம், அதுவும் நீயா போக வேண்டாம். நானும் கொண்டு வந்து விட்டாலும் நல்லா இருக்காது. மச்சானுக்கு ஃபோன் போட்டு வர சொல்கிறேன். காலையில் அவரை வந்து கூட்டிகிட்டு போக சொல்கிறேன். அவர் கூட கிளம்பு. அப்படி சொல்கிறியா? ஆமாக்கா, அதுதான் சரியாக வரும். சரி, அப்படின்னு நானே அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறேன். சரி. தம்பி. சொல்லு. நீ என்னால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு தான் அந்த கஷ்டத்தை உனக்கு கொடுத்த உன் மச்சான் மேலேயும் மலர் மேலேயும் ரொம்ப கோவப்பட்டுட்டேன். இந்த விஷயத்தில் மலர் மேலே எந்த தப்பும் இல்லைன்னாலும் அவளுக்காகத்தானே அவன் அண்ணன் இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணியிருக்காரு. அந்த கோவத்தை தான் அவன் மேலே காட்டிட்டேன். சரி சரிக்கா, விடு, நான் பார்த்துக்கிறேன், விடு. நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்டுறட்டா? அக்கா, நீ மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம். முன்னாடி மாதிரி அவங்க கிட்ட பாசமா இருந்தாலே போதும். இல்லடா, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அவளை. அவ ரொம்ப வருத்தப்பட்டுட்டாளா? அக்கா, நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ. நீ அவங்க கிட்ட போய் எந்த சண்டையும் போடல. அவங்கள பிடிக்காத மாதிரி அவங்க முகத்துக்கு நேரா நீ நடந்துக்கிட்ட. அதுவும் நீ அக்கா, உனக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காகத்தான் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்போ உனக்கே அவங்கள பிடிக்கலன்னதும் அவங்க மனசு ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கு. அதுக்காக நீ மன்னிப்பு கேட்கணும்னு அவங்க என்னைக்குமே எதிர்பார்க்க மாட்டாங்க. எனக்கு அவங்க எவ்வளவு முக்கியங்கிறத அவங்களுக்கு நான் புரிய வச்சுக்கிட்டே தான் இருக்கேன். அதே மாதிரி உனக்கும் இந்த வீட்டுக்கும் அவங்க எவ்வளவு முக்கியங்கிறத நீயும் புரிய வைக்கணும். அது ஒன்று மட்டும் நீ செஞ்சா போதும். மற்றபடி மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியமும் இல்லை, அதை அவங்க எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. இப்போதைக்கு அவங்களுக்கு தேவை, இப்போ நான் சொன்னேன் பத்தியா, அதுதான். அதை உனக்கு முன்னாடியே தம்பி போய் செஞ்சுட்டு வந்திருக்கான். அதனாலதான் அவங்க இப்போ இங்கே வந்திருக்காங்க. அதையெல்லாம் நீ புரிஞ்சு நடந்துக்கிட்டாலே போதும். மனசுல தேவையில்லாம எதையாவது போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காது. அப்புறம் இன்னொரு விஷயம், நீ மச்சாங்கிட்ட கொஞ்சம் நல்லபடியா நடந்துக்கோ. அது கூட மலர் மனசை மாத்தும். சரிடா தம்பி. ஆனா நீ இவ்வளவு சொல்ற, அந்த அளவுக்கு மலர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாளா? ஆமாக்கா, ஆனா நான் சொன்னதை விட அதிகமாவே. நமக்கு இப்ப பெத்தவங்க கூட இல்லைன்னாலும் அந்த குறையே தெரியாத அளவுக்கு நம்ம 3 பேரும் அவ்வளவு ஒத்துமையா இருந்திருக்கோம் இது வரைக்கும். ஐயாவும் ஆத்தாவும் கூட அந்த குறையே இது வரைக்கும் தெரிய விட்டதில்லை.
ஒரு பொண்ணா உனக்கு 2 தம்பிங்களோட பாசமும் அளவுக்கு மீறி கிடைச்சிருக்கு. ஆனா மலருக்கு அந்த கொடுப்பனையும் இல்லை. அதே மாதிரி உன் கல்யாணமும் நீ ஆசைப்பட்ட மாதிரியே நீ ஆசைப்பட்டவரோட நடந்துருச்சு. ஆனா மலருக்கு அதுவும் கிடையாது. உங்களுக்காக தான் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். என்ன எங்களுக்கு போக போக பிடிச்சு ஒருத்தர் காதலிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா இப்ப அதுலயும் ஒரு பிரச்சனைன்னா அவங்க என்னதான் செய்வாங்க சொல்லு? எல்லாமே அளவுக்கு அதிகமா கிடைச்சவங்களுக்கு எதுவுமே இல்லாதவங்களோட வழி தெரியவே தெரியாதுங்கிறது உன் விஷயத்துல சரியா தான் போச்சு. சாரிடா தம்பி, இனிமேல் அப்படியெல்லாம் பேச மாட்டேன், பண்ண மாட்டேன். நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா அதுவே போதும்க்கா. மலர்கிட்ட நீ பேசும்போது அவங்க 1-2 வார்த்தை உங்ககிட்ட கடுமையா பேசினாலும் அதை பெருசுப்படுத்தாத எனக்காக. ம், சரிடா தம்பி. மனசளவில் அவங்க ரொம்ப நொந்து போயிருக்காங்க. அதனால 1-2 வார்த்தை அப்படி இப்படி தான் வந்து விழும். அதையெல்லாம் நம்ம பெருசுப்படுத்தி பதிலுக்கு பதில் பேசிட்டு இருந்தோம்னு வையேன், பிரச்சனை இன்னும் வேற மாதிரி தான் போகும். ஏற்கனவே அப்படித்தான் பேசிட்டு இருக்காங்க என்கிட்ட. நான் அதை பெருசுப்படுத்தலை, நீயும் பெருசுப்படுத்தாத. சரிடா தம்பி. சரி, மச்சானுக்கு ஃபோன் போட்டு பேசு. ம். நம்ம வரும்போது ஜோசியர் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாரு? என் வீட்டுக்காரருக்கு 2 தாரமா. அது எப்படி அவர் அவ்வளோ கரெக்டாக சொல்றாரு? இன்னொன்னும் சொன்னாரே, என் வீட்டுக்காரரோட 2ஆம் தாரத்து மூலமா தான் இந்த குடும்பத்துக்கு வாரிசாம். ஆனா நான் இப்ப மாசமா இருக்கேன். அப்படின்னா நான் தான் அவருக்கு 2ஆம் தாரமா? அப்படின்னா அவருக்கு இதுக்கு முன்னாடியே ஏதாவது கல்யாணம் நடந்திருக்கா? அப்ப காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவருக்கு மொத்தம் 3 பொண்டாட்டியா? இல்லைன்னா எனக்கு தெரியாம காயத்ரியை எதுவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? சேச்சா, அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாரு. நான் தான் பொண்டாட்டின்னா அப்ப நான் எப்படி இப்ப மாசமா இருக்க முடியும்? அப்படின்னா அப்படின்னா எப்படி வரும்? நம்ம இன்னும் டாக்டர் கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணல. அப்ப நான் நிஜமாவே மாசமா இருக்கமா இல்லையா? என்ன தெரியலையே. ஒருவேளை அப்படி இருக்குமோ? நான் தான் அவருக்கு பொண்டாட்டி. அக்காவுக்கு கல்யாணம் பண்ணாம அவருக்கு கண்டிப்பா கல்யாணம் நடந்திருக்காது. அப்படியே நடந்திருந்தாலும் அதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமே. ஒருவேளை யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணியிருப்பாரா? சேச்சா, பார்ட்னர் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாரு. அப்புறம் ஜோசியர் அப்படித்தானே சொன்னாரு. என் வயிற்றுக்குள்ள குட்டி பாப்பா இருக்கிறது உண்மைன்னா கண்டிப்பா நான் தான் 2ஆவது பொண்டாட்டி. அப்படின்னு முதல்ல டாக்டர் கிட்ட போய் என்னோட பிரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் தான் 2ஆவது பொண்டாட்டி. அப்ப இதுக்கு முன்னாடியே அவருக்கு கல்யாணம் நடந்திருக்கு. உன்னைத்தான் காதலிக்கிறேன், என் காதல் முழுக்க உனக்கு தான் சொந்தம்னு சொன்னதெல்லாம் அப்படின்னா பொய்யா? இல்ல, அவர் என்னத்தான் காதலிக்கிறாரு எனக்கு தெரியும். அவர் கேட்ட மாதிரி என்னை பார்க்கும் போதெல்லாம் அவர் கண்ணில் அவருக்கு என் மேலே இருக்கிற காதல் எனக்கு தெரிஞ்சது. அப்படின்னா அந்த பொண்டாட்டி யாரு? அப்படின்னா காயத்ரி எப்போ கல்யாணம் பண்ணுவாரு? வரட்டும், இன்னைக்கு அவரு 2ல் 1 காட்டுருவோம். மலர், அக்கா சப்பாத்தி போட்டு வச்சிருக்கா, ஒரு 2 எடுத்துட்டு வரட்டாடா? இல்லை நீங்க அங்க வந்து சாப்பிட்றீங்களா? எனக்கு வேண்டாம், இங்க உட்காருங்க, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்னடா? ஜோசியர் சொன்னதை கேட்டீங்களா? ம், கேட்டேன். என்ன சொல்றாரு அவரு? உங்களுக்கு 2 பொண்டாட்டியா? அப்படியா? இப்ப நான் பொண்டாட்டியா இல்ல 2ஆவது பொண்டாட்டியா? 2ஆவது பொண்டாட்டி மூலமா தான் இந்த குடும்பத்துக்கு வாரிசு வரும்னு சொல்றாரு. அப்படின்னா நான் உங்களுக்கு பிள்ளை பெத்து கொடுக்க மாட்டேனா? காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ கூட தான் குழந்தை பெத்துக்க போறீங்களா? இல்லன்னா ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சா? சொல்லுங்க, உங்ககிட்ட தான் கேக்குறேன். இதுல எது நடந்திருக்கு? இவ்வளோ யோசிக்கிறீங்க இல்லடா, ஒரே ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. என்னது? என்னது மறந்துட்டேன்? அந்த ஜோசியர் சொன்னது ஏன் பொய்யா இருக்கக்கூடாது? அவர் எதுக்கு பொய் சொல்லணும்? அவருக்கு என்ன வேண்டுதலா? அவர் தான் குமாருக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சாருங்கிறத நீங்க மறந்துட்டீங்க பாத்தீங்களா? ஆமா. ஆமாவா? ஆமாவா பார்ட்னர்? என்ன இப்போ என்ன சிரிப்பு? ஓ, பார்ட்னர்னு கூப்பிட்டுட்டேனா? வாபஸ் வாங்கிக்கிறேன். கூப்பிடுங்கடா, நீங்க அப்படி கூப்பிடுறது தான் நல்லா இருக்கு. நீங்க எனக்கு மட்டும் பார்ட்னரா இருந்தா தான் நான் உங்களை பார்ட்னர்னு கூப்பிடுவேன். இன்னைக்கும் என்னைக்கும் நான் உங்களுக்கு மட்டும்தான் பார்ட்னர். ஆமாமா. ஆமாடா. சரி, நம்ம இப்ப விஷயத்துக்கு வருவோம். இந்த ஜோசியர் தான் பொய் சொல்லி ஐஸ்வர்யாவுக்கும் குமாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாருங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. அதனால அவங்க 2 பேரும் இப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் தானே? ஆமா ஆமா. அதனால ஜோசியருங்க சொல்ற எல்லாத்தையும் உண்மைன்னு நம்பணுங்கிற அவசியம் இல்லடா. நீங்க அந்த ஜோசியரை நம்புறதை விட
உங்க புருஷன் என்ன நம்புங்க, சரியா? நம்பலாமா? கண்டிப்பா நம்பலாம். ம், நம்புறேன். சரி, நம்ம இப்போ என்னமாவது விளையாடுவோமா? விளையாடவா? என்னடா விளையாடணும்? ஒளிஞ்சு பிடிச்சு விளையாடுவோம், இல்லைன்னா சொப்பு சாமா வச்சு விளையாடுவோம். ஏன்டா இப்போ ஏன்? சொப்பு சாமா வச்சு விளையாடுற வயசா நமக்கு? அதுதானே உங்களுக்கு பிடிக்கும். எனக்கு அதை விட ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒன்று இருக்கு, தெரியுமா? என்னது அது? உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது. ம், நிஜமாவா? ஆமா, அது மட்டும் இல்லாம நீங்க பேசுறத மட்டுமே கேட்டுட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நான் எப்பவுமே உங்க ஷோ ஒண்ணு விடாம கேட்டுருவேன். அதுல நீங்க போடுற பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆ? ஆமா, நம்ம 2 பேரும் ஒருத்தர் மீட் பண்றதுக்கு முன்னாடியே நான் உங்க ஷோ ரெகுலரா கேட்பேன். ஆமா ஆமா, நான் கூட இன்னைக்கு காலையில தான் அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்க முன்னாடி இருந்தே என் ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருக்கீங்க போல அப்படின்னு. ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்ல அது. அதனால உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமாடா, உங்ககிட்ட பேசிட்டே இருக்கிறது, உங்க பேச்ச கேட்டுட்டே இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மலர், ம், மலர், ம். ஐ லவ் யூ டப்ல. நிஜமா தானே பார்ட்னர்? நிஜமா தாண்டா. டாக்டர் கிட்ட எல்லாம் போற அளவுக்கா நான் உங்களை கஷ்டப்படுத்தி இருக்கேன்? இல்லடா, நீங்க என்ன கஷ்டப்படுத்தல. உங்களை நான் கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு தான் டாக்டர் கிட்ட போனேன். எந்த ஒரு பொண்ணுக்குமே தன்னோட புருஷன் தான் கூட க்ளோஸா இருக்கும்போது தன்னை பத்தி மட்டுமே தான் நினைக்கணும், வேற எந்த ஞாபகமும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது இயல்பு தானே. ஆமா. அதுக்காக தான் நானும் டாக்டர் கிட்ட கவுன்சிலிங் போனேன். அதான் சொன்னேன்ல உங்ககிட்ட. நான் கோவமா உங்களை திட்டிட்டேனா? இல்லடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க என்னை புரிஞ்சுக்கிட்டா போதும். ம், நான் உங்களுக்கு ஒரு பிள்ளை பத்தி தரட்டா? ஒண்ணுதான் பெற்று தருவியா? அது தெரியல. ஒருவேளை ஜோசியர் சொன்னது உண்மையா இருந்து பிள்ளை பெறதுக்கு முன்னாடியே நான் செத்து போய் அதுக்கப்புறம் நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா கணக்குக்கு 2வது பொண்டாட்டி தான் அப்போ உங்களுக்கு பிள்ளை பெத்து கொடுப்பா. டேய், ஏன்டா சொன்னேன். அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. நீ பெத்து கொடுக்கறதா இருந்தா பெத்து கொடு, இல்லைன்னா எனக்கு பிள்ளையே வேண்டாம். அந்த ஜோசியர் சொல்றதெல்லாம் என்னைக்கும் நான் நடக்கவே விட மாட்டேன். அப்படி ஒரு விஷயம் என் வாழ்க்கையில என்னைக்குமே நடக்காது. ஆஹா, சரி. ஒருவேளை நான் செத்து போயிட்டா என்ன, அப்ப இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பீங்கல்ல? உங்க வீட்டில் இருக்கிறவங்க உங்களை சும்மாவே விட மாட்டாங்க. அதுவும் இல்லாம காயத்ரி வேற ரெடியா இருக்காளா அப்படின்னு அவ தான் உங்களுக்கு பிள்ளை பெத்து கொடுக்க போறான்னு நினைக்கிறேன். பார்ட்னர், இது நல்லா இருக்குல்ல பார்ட்னர்? யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படின்னு நான் செத்து போயிடட்டா? காயத்ரிக்கு ரூட் கிளியர் ஆயிடும். உங்களுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்ச திருப்தியும் உங்க அக்காவுக்கு இருக்கும். அப்ப இனிமேல் உங்க அக்கா உங்க கூட சண்டையே போட மாட்டாங்க. நான் செத்து போயிட்டா எல்லாமே சரியா போயிடும் பார்ட்னர். என்ன பார்ட்னர், ஓகேவா? நல்லா இருக்குல்ல பார்ட்னர்? இங்க பாருங்க, சரியா வரும் பார்ட்னர். இது நல்லா இருக்குல்ல? ம், நல்லா இருக்குடா. அப்படி ஏதாவது நடந்தா அடுத்த நிமிஷமே நானும் உயிரை விட்டுருவேன். கருப்பா, ஆத்தா சொன்னா எல்லா விஷயத்தையும். அடுத்த வாரம் நம்ம ஊர் திருவிழாவுக்கு காப்பு கட்டுறாங்க. தலைக்கட்டு ரசீது போட சொல்லி தகவல் வந்தது. சரியா, திருவிழாவுக்கு போறத பத்தி ஆத்தா சொன்னா. நீ என்ன சொல்ற? எப்பவும் போறது தானே, இந்த வருஷம் எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு வருவோம், அவ்வளவுதானே. திருவிழாவுக்கு போறோமா? அப்படித்தான் போல, அதான் பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னு ஜாலி. ஆமா, நான் எம்காம் சிஏ படிக்கிறதுனால ப்ராஜெக்ட்டுக்காக லேப்டாப் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கேன். நீ எதுக்கு லேப்டாப் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்க? கோலம் பாக்குறேன். கோலம் பாக்குறியா? அதை போன்ல பார்க்க வேண்டியதானே? ஏன், உங்ககிட்ட ஒரு லேப்டாப் சும்மா தானே இருக்கு, அதைத்தான் எடுத்து உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே படிக்கிற மாதிரி ஒரு சீன் என்ன? ஆமா. நீ பயாஸ்கோப்புங்கிறத மணிக்கு ஒரு தடவை படம் காட்டி நிரூபிச்சுக்கிட்டே இரு. அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, உங்க அக்கா வீட்டுக்கு கிளம்புறாங்களாமே, அப்படியா? அப்படித்தான் பேசிட்டு இருந்தாங்க. கூட்டிட்டு போறதுக்கு மச்சான் வர்றாராம். ஓஹோ, சரி சரி, கிளம்பட்டும். ஆனா அங்க போய் மலரக்காவை எதுவும் தொந்தரவு பண்ணாம இருந்தா சரிதான். ஐய, நீ அப்டேட்டே ஆகாம இருக்க. என்ன? மைனி நேத்து நைட்டே வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டாங்களா? அப்படியா? ஆமா, இன்னைக்கு காலையில நீ பாக்கலையா? எங்க, நானே 7 மணிக்கு தான் எந்திரிச்சேன். அப்படின்னா அவங்க அதுக்கு முன்னாடி கிளம்பி ஷோவுக்கு போயிருப்பாங்கல்ல.
ஷோவுக்கு போயிட்டு வந்துட்டாங்க, இப்பதான் ரூமுக்குள்ள போனாங்க. அப்படியா? பரவாயில்லையே. ஆமா, ஆனா அண்ணன் சொல்றாரு, மைனிகிட்ட எதுவும் பேசுறதுன்னா பார்த்து பேசு, அவங்க ஏதாவது கடுக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அதெல்லாம் பெருசுப்படுத்திக்காதன்னு சொல்றாரு. உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. அவங்க உங்ககிட்ட எல்லாம் கடுக்குன்னே பேச மாட்டாங்க. நீங்க அவங்களோட செல்லக்குட்டியில. ஆமா, ஆனா அண்ணன் ஏன் அப்படி சொன்னாருன்னு தெரியல. நான் உங்ககிட்ட சொல்லி வைக்கிறேன். உங்ககிட்ட ஏதாவது மைனி ஹார்ஷா ஏதாவது பேசிட்டாங்கன்னா நீ அதை பெருசுப்படுத்திடாத என்ன? ஏன் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்காங்களா? என்னன்னு தெரியல நிலா. காலையில அண்ணன் என்கிட்ட பார்ட்டிகுலரா கூப்பிட்டு சொன்னாரு. சரி சரி ஓகே. அவங்க எனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்காங்க. இந்த சின்ன விஷயத்தெல்லாம் நான் பெருசுப்படுத்துவேனா? பண்ண மாட்டேன். ஓகே, தேங்க்யூ. ம். ஆனா இந்த விஷயத்த முதல்ல அங்க சொல்லுங்க. அக்காட்டையா? ம். அதையே தான் நானும் அண்ணன் கிட்ட சொன்னேன். அண்ணன் அக்கா கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டாராம். அப்ப சரி. அதுவும் இல்லாம அக்கா இப்ப கொஞ்ச நேரத்துல அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுவா. அதனால அவளால எந்த பிரச்சனையும் வராது. நீ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா நடந்துக்கோ. அதெல்லாம் ஓகே, பாத்துக்கலாம். தம்பிக்கு இன்னும் ஒரு வாரம் போல காலேஜ் இருக்கு இல்லையா? அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணா போவோம். கடைசி ஒரு 5 நாள் போனா போதாது திருவிழாவுக்கு? ஆமாடா, போதும். தம்பி உனக்கு சரியா வருமாப்பா? இன்னும் 5 நாள் தானே காலேஜ் இருக்கு. சரிப்பா. வெண்ணிலாவுக்கு? எனக்கும் தான் மாமா. சரிம்மா, அப்படின்னா உங்களுக்கு சரியா வருமாங்கிறத நீங்க 2 பேரும் கலந்து பேசிட்டு சொல்லுங்க. ஓகே மாமா. அக்கா உனக்கு? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லடா, போயிட்டு வரலாம். உங்க பெரியம்மா கஸ்தூரிக்கு போன் போட்டு கேட்டாலாம். அவளும் சரின்னு சொல்லிட்டா. இந்த மலர் பிள்ளை கிட்ட கேட்கறது மட்டும்தான் பாக்கி. அவங்க கிட்ட தான் அதை பத்தி பேசுறதுக்கே யோசனையா இருக்கு. பார்ட்னர் இந்தாங்க காப்பி குடிங்க. காலையிலேயே குடிச்சிட்டோம்லடா. இப்போ இன்னொரு தடவை கொடுத்தா குடிக்க மாட்டீங்களா? இல்ல குடிப்பேன், கொடுங்க. ம். இது என்னது? இருங்க இந்த வாரேன். என்னம்மா? தலையெல்லாம் கலைஞ்சிருக்கு. உங்களுக்கு தலை கூட ஒழுங்கா சீவ தெரிய மாட்டேங்குது. நான் சீவி விடுறேன், குடிங்க. இப்பதாண்டா சீவனே. அப்படின்னா நான் போய் சொல்றேனா? இல்ல நான் உங்களுக்கு தலை சீவி விடக்கூடாதா? ஆமாடா, தலை லைட்டா கலைஞ்சுதான் இருக்கு. நீங்க சீவி விடுங்க. குடிங்க. நான் உங்களுக்கு அழகா சீவி விட்டுருவேன். சரிடா. பேத்தி பிள்ளை, என்ன தாத்தா சொல்லுங்க. ஊர்ல திருவிழாவுக்கு அடுத்த வாரம் காப்பு கட்டுறாங்க. எல்லாரும் போயிட்டு வரலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். நீ என்னடா சொல்ற? திருவிழாவுக்கா? திருவிழாவுக்கெல்லாம்